எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டையை பற்றி தான். பிரண்டையில் அதிகமான கால்சியம் இருக்குது, அதிகமாக ஃபைபர் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் நம்ம பிரண்டையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இந்த கீரை இலை இருக்குல்ல, அதெல்லாம் கூட நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். அதனால் அதையும் சேர்த்து சாப்பிடுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டை பறிக்கக்குள்ளேயே நம்ம அந்த 3 வளர்ந்து வந்திருக்குல்ல, 3 சின்ன சின்ன கணுவாக இருக்கும்ல, அந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறத தான் பறிச்சிக்கணும். முத்தலாக இருக்கிறத பறித்தோன்னாக்கா நான் சாப்பிடக்கூட நாக்கெல்லாம் அரிக்கும். அதனால் முத்தலாக இருக்கிறத பறிக்கக்கூடாது, பிஞ்சாக இருக்கிறத மட்டும்தான் பறிச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிரண்டை எடுத்து யூஸ் பண்ணக்குள்ளார ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, கையெல்லாம் அரிக்கும் அது. அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் கொஞ்சமாக கையில் ஊற்றி எல்லா இடத்துலையும் தடவிக்கிட்டு அந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சைடில் இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு சமைக்கலாம். நம்ம அந்த மாதிரி எடுத்து நம்ம செய்யக்குள்ளார கையில் எண்ணெய் தடவிட்டு செஞ்சோன்னாக்கா அரிப்பு இருக்காது. கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு புளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் கூட அரிப்பே இருக்காது. பிஞ்சாக இருக்கிறதுல தான் இந்த மாதிரி இருக்கும். முத்தலாக இருந்துச்சுனாக்கா அது ரொம்ப அரிக்கும், நாராக வரும். நம்ம எப்படி உரிச்சாலும் அது விட்ற சதையே இருக்காது. அதனால் பிஞ்சாக இருக்கிறதே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சோண்டு பெருங்காயம் பொரிஞ்சோன்னே எடுத்து வச்சிடலாம். பூண்டு, கொடம்புளி போட்டிருக்கேன். நம்ம துவையலுக்கெல்லாம் புளி போடுவோம்ல, அது மாதிரி கொடம்புளி போட்டிருக்கேன் நான். புளிக்கும் பதிலாக புளியாட்டம் தான் இருக்கும், புளிப்பாக இருக்கும், ஆனால் கொடம்புளி. ரெண்டுத்தையும் ஒன்றா வதக்கி எடுத்துக்கணும். கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். கருப்பு உளுந்து நம்ம நிறைய சேர்த்துக்கணும். நம்ம ஆனால் இட்லி தோசைக்கு ஊற வைக்கிறப்ப கூட அதை கழுவி தோலை எடுத்துகிட்டு தான் வெள்ளையாக எடுத்துக்கிறோம். அதனால் கருப்பு உளுந்தாக இந்த மாதிரி துவையலெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால துவையலாக எடுத்துக்கிறது நல்லதுன்றதுனால அதுமாரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெள்ளை உளுந்து தான் பிடிக்குன்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாமே நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெயில் செய்யக்குள்ள தான் அதோட பெனிஃபிட் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த பிரண்டை கலர் நல்லா மாறி வரணும், அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கிடணும். பிரண்டை அந்த இலை எல்லாமே நல்லாவே வதக்கி எடுத்துட்டோம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா வதங்கி எடுக்க முடியும் நம்ம. இல்லாட்டி அந்த பச்சையாக இருந்துச்சுனாக்கா அரிப்பு இருக்கும். இந்த கலர் மாறிடுச்சு பார். கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகமும் அதில் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். எனக்கு தேவையான நம்ம உடனே சாப்பிட்டுறோம் அப்படின்னா தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு. நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னா தேங்காய் வைக்க வேணாம். வெறும் இதை மட்டும் காஞ்ச மிளகா, புளி இதெல்லாம் மட்டும் வச்சு நம்ம அரைச்சி சாப்பிட்டோன்னாக்கா ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். வாஷ் பண்ண தேங்க்யூ.